உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைகிறது. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கருணாநிதி நினைவிடத்தில் கோவில் கோபுரம். அமைச்சர் சேகர் பாபுவுக்கு அண்ணாமலை கண்டனம். சிட்கோ நிலத்தை அபகரித்ததாக வழக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. கட்சியின் நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க வேண்டாம். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சு. அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இஸ்லாமியர் உரிமைக்கு துணை நிற்பேன். தவிக தலைவர் விஜய் அறிக்கை. தடை காலத்தில் விதிகளை மீறி மீன்பிடித்தால் மீனவர்களுக்கான நிவாரணம் நிறுத்தப்படும். மீன்வளத்துறை எச்சரிக்கை. சித்திரை முழு நிலவு மாநாட்டு குழு தலைவராக அன்புமணி நியமனம். ராமதாஸ் அறிவிப்பு. புதிய உச்சத்தில் தங்கம் விலை சவரன் 71,000 தாண்டியது. வக்ஃபு சட்ட திருத்தம். உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. மகாராஷ்டிர பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம். பாஜக கூட்டணி அரசு உத்தரவு. காங்கோவில் படகு விபத்து. 50 பேர் பலியான சோகம். நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இன்று முதல் வெப்பம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இன்றைய IPL போட்டி. பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதல்.